வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி விஷுவல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வந்திருக்கோம். அதாவது டிஃப்ரெண்டான வீடியோ வந்திருக்கோம். என்னென்னு கேட்டாச்சுங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்க டேங்க் உடஞ்சினா தூக்கி போட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண வச்சுக்கோங்க, அந்த ஒரு கிளாஸ்னால் அந்த ஒரு கிளாஸ் பகுதி மட்டும் மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம், எப்படி மாற்றலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அமைத்திக்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கனாக்கா நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தி, ஒரு சின்ன கொரடு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோலிங் கத்தி, சரிங்களா? என்னென்னு சொல்லி பின்னாடி பார்த்துடலாம், எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்பகுதியில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஜெல்லுக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அறுத்துடணும். அதாவது அதுதான் கிரிப்பாக பிடிச்சிருக்கும் கிளாஸு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்பகுதியை ப்ராப்பராக அந்த அறுத்துட்டினாலே அப்படியே தோல் உறிஞ்சி வர மாதிரி அழகாக வந்துடுவாங்க, சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 50% டம்பர் குறைஞ்சி போயிடும் கிளாஸில். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வரவே வராது, நல்லா ரப்பராட்டம் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரப்பர் தான் பிடிச்சிருக்காது, சரிங்களா? சிலிக்கான் ஜெல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரப்பராக தான் மாறும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எஃபிஷியண்ட்டாக பிடிச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கிளாஸ் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கே அதாவது எந்த பகுதியில் உடஞ்சிருக்கோ அங்கே மெயினாக ஓப்பன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் சென்டர் பகுதியில் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, சடனாக ஃபோர்ஸ்னால் வேறு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கிராக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பகுதி உடஞ்சிருக்கோ அந்த பகுதியில் அவுட் சைடு உள் சைடு நல்லா கீறி விட்டுட்டு ஒரு சின்ன அந்த கத்தி உள்ளே போகிற அளவுக்கு ஒரு கேப் ரெடி பண்ணிடுங்க. அந்த கேப் ரெடி பண்ணதுக்கப்புறம் மெதுவாக ஆட்டி 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 கொண்டு போங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நிறையா பண்ணுறக்காட்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு நிறையா காயமாயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கத்தி உள்ளே போனே மெதுவாக அப்படியே ஆட்டி ஆட்டி கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த ஸ்க்ரோல் கத்தி நிறையா டைம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது டேமேஜ் ஆகி உடையும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் சேஃப்டி கிளாஸும் போட்டுக்கோங்க. அப்படியே பயணிச்சுக்கிட்டே அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக மெதுவாக கொண்டு போங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறக்காட்டி கொஞ்சம் செஞ்சிடறேன். அந்த கத்தி எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த கத்தியோ அந்த கிளாம்போ எதுக்குனாக்கா இந்த மாதிரி கேப் வரதுக்காக தான். கேப் இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டே போகும், சரிங்களா? சடனாக டக்குன்னு எடுத்துடலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கத்தியை குத்தி நம்ம கேப் உருவாக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக விட்டுட்டு நினச்சிட்டு வேகமாக திறந்து வச்சுக்கோங்க, சடனாக நினச்சிக்கோங்க மேலே இருக்கிற கிளாஸில் இந்த கீழ் கிளாஸ் பட்டு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் விரிசல் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக ஒரு டைம் மறுத்துட்டு மெதுவாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக உங்களுக்கு நீட்டாக வந்துடுவாங்க, சரிங்களா? இந்த கிளாஸ் நம்ம பயணிச்சிங்க ஏதாவது கட் பண்ணி சின்ன டேங்காக உடஞ்சினாக்கா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பயணிச்சிங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் ஜெல் ஊட்டிகிட்டு இருக்கும், சரிங்களா? அதை கத்தி வச்சு அழகாக சுரண்டி எடுத்துருங்க, நீட்டாக எடுத்துருங்க. ரொம்ப 100% எடுக்க முடியாது, இருந்தாலும் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க, சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு மேலே விட்டுனாக்கா மறுபடியும் பண்ண தண்ணி லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சுத்தமாக எடுத்துருங்க, நீட்டாக எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 வீடியோ லென்த்து முடிய போகுது நமக்கு, அதனால் நீங்கள் பார்ட் 2 பேலன்ஸ் வீடியோ பார்க்கலாம்.